வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆல்ன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான பனானா மில்க் ஷேக் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பாலுங்க. கொஞ்சம் ஐஸ் கியூப், 2 பனானா, வெனிலா ஐஸ்கிரீம், தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இது வச்சு தான் இன்றைக்கி நம்ம மில்க் ஷேக் பண்ண போகிறோம். பனானாவை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பனானாவை நல்லா அடித்து எடுத்துட்டு 1 டம்ளர் பால், நல்லா சில்லுன்னு இருக்கிற பாலுங்க இது, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாம். 1 டம்ளரில் சர்வ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் டெக்கரேட்காக நான் கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேங்க. ஐஸ்கிரீம் வேணும்னா வச்சுக்கலாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட்காக நான் 2 பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துருக்கேங்க. இது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாங்க, ஏன்னா சாக்லேட் சிரப் இருந்தால் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், என்னுடைய பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே இல்லை சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மரில் நல்லா சில்லுன்னு வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க. அடுத்தது நம்ம ரோஸ் மில்க் ஷேக் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட் விதை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு நான் 1 டம்ளர் சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்ச சில் பால் தாங்க எனக்கு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பாலை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 டிராப் ரோஸ் சிரப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சப்ஜா சீட் நம்மளுக்கு நல்லா ஊறி வந்திருக்குங்க. இன்றைக்கி நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோடு நம்ம அடித்து வச்சிருக்கிற ரோஸ் மில்க் ஷேக்கையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்காக நான் ஐஸ் கியூப் சேர்த்துருக்கேன். டெக்கரேட்காக பொடியை நறுக்கி இருக்க பாதாமையும் பிஸ்தா பருப்பையும் அது மேலே கொஞ்சம் லைட்டாக நல்லா தூவி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணால் பார்க்கவே நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். சாப்பிடுவோம், நல்லா கடிப்படும். நம்ம குடிக்கும்போது அதை நம்ம கடிப்படும், அப்போ அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரோஸ் மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் நீங்கள் இந்த வீடியோ ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வின்சி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள்.